ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலோட அடுத்த கட்டம் என்ன, ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் கிடையாது. ஓகே, இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலாம். ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங், ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீடிங் இல்லை. ஓகே, 2 கார்டு. ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெவில், அண்ட் தேர்ட் ஒன் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கார்டு ஜட்ஜ்மெண்ட், சரஸ்வதி தேவி வந்திருக்காங்க. அடுத்து டெவில் கார்டு இந்திரான், அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு, ஹனுமன் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு உங்களோட ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியான எனர்ஜியை தான் காட்டுது. ஸோ இந்த ரீடிங் வந்து ஒரு செப்பரேஷன், நோ கான்டாக்ட் பிரேக்கப், ஒரு டெம்பரவரியாக ஒரு சைலண்ட் பீரியடில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட் சரஸ்வதி தேவி வந்திருக்காங்க இல்லையா, ரெஃப்ளெக்ஷன், இன்னர் காலிங், ரெக்கனிங், அவேக்கனிங், ரீபர்த், அப்சல்யூஷன். ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, 2 பேருக்குமே இடையில உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புதுசாக ஒரு நியூ ரீஸ்டார்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா, இது வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்கும். நீங்களோ இல்லை வந்து உங்கள் பர்சனோ வந்து இதுக்கு முன்னாடி பண்ணின அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப நிதானமாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே வந்து அது எல்லாத்தையுமே ரொம்ப யோசித்து அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நிதானமாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்யலாம், இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டிக்கு உங்கள் பர்சன் வரப்போகிறாங்க. ஓகேவா, அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு மன்னிக்கிற ஸ்டேஜ், மன்னிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையும், உண்மைகள் வெளிப்படும். ஓகேவா, நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஏதாவது உண்மைகளை மறைச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து இப்போ வெளிப்படுற ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. ஓகேவா, அதே மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் எனர்ஜியையும் இந்த கார்டு சொல்லுது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் அவங்களோட எமோஷன்ஸ் எதையுமே மறைக்க முடியல, உண்மையாகவே உங்களை வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க, உங்ககிட்ட உண்மையாக பேச போகிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் பர்சன் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா தி டெவில். ஓகே, இந்திரா. இந்த கார்டு மெட்டீரியல் ஃபோக்கஸ், ட்ராப்ட் இன் பாண்டேஜ், அடிக்ஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ், நெகட்டிவ் திங்கிங், பீட்ரேயல். ஓகே, இந்த டெவில் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பாண்ட் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்ட் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பியூர்லி வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு எமோஷனல் டிபெண்டன்சியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க முடியல. ஓகேவா, ப்ராப்ளம் வந்துருச்சு, செப்பரேஷனில் இருக்கீங்க, எனக்கு நீ வேண்டாம் உனக்கு நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்து ஒரு பெரிய ஹர்ட் ஆகி 2 பேருமே பிரிஞ்சு போயிருக்கீங்க. ஆனால் மனசுக்குள்ளே வந்து 2 பேருமே ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. பிரிஞ்சு இருந்தாலுமே மனசில் வந்து எப்போவுமே வந்து 2 பேருமே அவங்களும் உங்களை தான் நினைக்கிறாங்க, நீங்களும் அவங்கள தான் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இதில் ஒரு வார்னிங்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக் சைக்கிளாக மாறக்கூடாது. இதுலேருந்து எப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கண்ட்ரோல், ஒரு ஃபியர், ஈகோ, ஜெலசி, இந்த மாதிரியான நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ், டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ்லாம் டாமினேட் பண்ணுதோ அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக் வந்துடும், ஒரு பிரேக்கப் வந்துடும், ஒரு டிட்டாச்மெண்ட், 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து டாக்ஸிக் பேட்டர்னாக, டாக்ஸிக் சைக்கிளாக மாறாமல் இருக்கணும். ஓகே, அடுத்து இது பாசிட்டிவ் சைடில் பார்க்கும்போது ஒரு அன்பிரேக்கபிள் சோல் டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்ட் ஆகியிருக்கீங்க. ஓகேவா, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்கீங்க. ஓகேவா, அந்த 2 பேரும் ஒன்றா இருந்த நாட்களை மறக்க முடியல. அந்த காதல், அந்த அன்பு, அந்த பாசம், அது எல்லாமே இன்னுமே இருக்குது. 2 பேருமே வந்து இந்த சோல் டை அப்படின்ற ஒரு அன்பிரேக்கபிள் சோல் டை அப்படிங்கிற எனர்ஜி இருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்கள் 2 பேரையுமே வந்து சோல் லெவலில் இப்போ ஜாயின் பண்ணி வச்சுருக்கு, சேர்த்து வச்சுருக்கு. அந்த 2 பேரும் சோல் லெவல் கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அடிக்ஷன் தான். 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர்
அடிக்டடாக இருந்தீங்க. அதுதான் இன்னமும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் பிரேக் ஆகாமல் ஒரு பெர்மனன்ட் பிரேக்கப் வராமல் தடுத்துட்ருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு ஹனுமன். ஸ்ட்ரென்த், கரேஜ், கம்பேஷன், ஃபோக்கஸ், இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, இந்த கார்டு மூலியமாக என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரெக்கவரி ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா, இதில் வந்து பொறுமை, அன்பு, அந்த மன்னிப்பு, இது 3மே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மனசால் வந்து பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அவங்களுமே வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அவங்க வந்து வருவாங்க, உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பொறுமையாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களோட காம்னஸ் அண்ட் மெச்சூரிட்டியை தான் அந்த பர்சன் வந்து விரும்புகிறாங்க. நீங்கள் எவ்வளோ காமாக எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சாஃப்டாக வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அவங்க உங்ககிட்ட திரும்ப ரீகனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸ். அதுதான் இந்த கார்டு மூலயமா இப்போ ஒரு ஹீலிங் ஃபேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. 2 பேருமே பாஸ்ட் டாக்ஸிசிட்டியை விட்டுட்டு புதுசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மூவ் ஆக போகிறீங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய சோதனைகளுக்கு ஆளாகி இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு ரீபர்த் சுச்சுவேஷனில் தான் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப். ஓகே, பாஸ்ட் கர்மா கிளியர் ஆகுது. இன்டென்ஸ் அட்ராக்ஷன் வந்து இன்னுமே இருக்குது. ரொம்ப ஒரு தீவிரமான அட்ராக்ஷன் ஒருத்தர் மேலே ஒருத்தர் 2 பேருக்குமே இருக்குது. ஆனால் இப்போ வந்து உண்மையான ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ் தான். ஓகேவா, நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், இல்லை ஒரு ரீயூனியன் ஒரு ரீகன்சிலேஷன் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஓகே, அது இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப ரீகன்சில் ஆகும், ரீயூனியன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் சீக்கிரமாகவே அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வெளிப்படுத்த போகிறாங்க. அவங்க ஆக்ஷன் மோடுக்கு வர போகிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ரீடிங், இதுதான் இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் கார்டு மூலயமா உங்கள் பர்சன் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்காங்க, அது தெரியுது. இந்த டெவில் கார்டு மூலயமா இது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் சோல் டை அப்படிங்கிறது தெரியுது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்டடாக இருந்திருக்கீங்க. அண்ட் இந்த 3வது கார்டு மூலயமா ஹீலிங் ஃபேஸ் அப்படின்னு தெரியுது. இப்போ நீங்கள் ஹீலிங் ஃபேஸில் இருக்கீங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து 2 பேரும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண போகிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்களோ அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீயூனியன் ஆகும், ஒரு ரீகன்சிலேஷன் 2 பேருக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இந்த ரீடிங் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங் கிடையாது. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.